ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. எஃபிமெரல் கண்டெய்னர்கள். யோசிச்சு பாருங்க, ரொம்ப செக்யூரா ஒரு ஆப் உருவாக்குறீங்க, ஆனா அது திடீர்னு கிராஷ் ஆகுது. குபர்நெட்டிஸ்ல இது எப்படி சரி பண்றது? அதுக்கான பதில் தான் இந்த செஷன். அலெக்ஸ், நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேன். என்னோட அப்ளிகேஷன் திரும்ப திரும்ப கிராஷ் ஆயிட்டே இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் அதை ரொம்ப பாதுகாப்பா டிசைன் பண்ணதுனால இப்போ உள்ள போய் என்ன தப்பு நடக்குதுன்னே என்னால பார்க்க முடியல. என்னோட வீட்டுக்குள்ளேயே என்னால போக முடியாம வெளியே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனை தான் கேசி. நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் அலெக்ஸ், இவர் கேசி. இன்னைக்கு கேசியோட இந்த பிரச்சனையை வச்சு இதுக்கு எப்படி ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. செக்யூரிட்டிக்காக எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கோம், அது நல்லதுதான். ஆனா ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நான் சுத்தமா கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. உங்க கோபம் புரியுது கேசி. சரி, வாங்க இதை வேற ஒரு கோணத்துல யோசிப்போம். உங்க அப்ளிகேஷனை ஒரு மாடர்ன் ஹைடெக் கார் என்ஜின் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் செக்யூரிட்டிக்காகவும் அதை முழுசா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க. லெஃப்ட்ல ஒரு ரெகுலர் கண்டெய்னர் இருக்கு. அது ஓடிக்கிட்டு இருக்கிற இன்ஜின்ல ஒரு புது பார்ட்டை மாட்ட முயற்சி பண்ற மாதிரி அது முடியவே முடியாது. ஆனா ரைட் சைட்ல பாருங்க, ஒரு மெக்கானிக் ஒரு ஸ்பெஷல் டூலை மட்டும் தற்காலிகமா இன்ஜின்ல கனெக்ட் பண்ணி உள்ள என்ன நடக்குதுன்னு செக் பண்றாரு. அந்த ஸ்பெஷல் டூல் தான் நம்மளோட எஃபிமெரல் கண்டெய்னர். அப்ப நம்ம குபர்நெட்டிஸ் உலகத்துல அந்த சீல் செஞ்ச இன்ஜின் தான் நம்ம பாடுன்னு சொல்றது. பாட்களோட ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, அதை ஒரு தடவை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் அதை மாத்தவே முடியாது. சரி, ஒரு நிமிஷம். இந்த பாட்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம். இது குபர்நெட்டிஸோட ஒரு பேசிக் பில்டிங் பிளாக். இதுக்குள்ள ஒண்ணு இல்ல, அதுக்கு மேல கண்டெய்னர்ஸ் இருக்கும். முக்கியமா பாட்களுக்கு ரெண்டு குணம் இருக்கு. ஒன்னு அது டிஸ்போசபிள், அதாவது தூக்கி போட்டுடலாம். இன்னொன்னு இம்மியூட்டபிள், அதாவது மாத்த முடியாது. பிரச்சனைனா அதை டெலீட் பண்ணிட்டு புதுசா ஒன்ன உருவாக்கணுமே தவிர அதை சரி பண்ண முடியாது. சரி, தூக்கி போட்டுடலான்னு சொல்றீங்க, புரியுது. ஆனா தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அது ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு எனக்கு தெரியணுமே. என்னோட பாட் மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய பூட்டு போட்ட பெட்டி மாதிரி இருக்கு? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, உங்க அப்ளிகேஷன் செக்யூரிட்டி காரணங்களுக்காக டிஸ்ட்ரோலெஸ் இமேஜ்னு ஒன்று யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்கு. டிஸ்ட்ரோலெஸ் இமேஜ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அது ஒரு குட்டியான ரொம்ப கச்சிதமான ஒரு பெட்டி மாதிரி நினச்சிக்கோங்க. அதுக்குள்ள உங்க அப்ளிகேஷன் ஓடுறதுக்கு தேவையான ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஷெல், டீபக்கிங் டூல்ஸ் மாதிரி வேற எதுவுமே அதுல இருக்காது. ஓ, இப்ப புரியுது. அப்போ இது செக்யூரிட்டிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஹேக்கர் உள்ள வர்றதுக்கு வழியே இல்ல. ஆனா என்ன மாதிரி டெவலப்பருக்கு இது ரொம்ப மோசம். ஏன்னா உள்ள போய் பார்க்கறதுக்கு எந்த டூல்ஸுமே இல்ல. நாம வழக்கமா யூஸ் பண்ற கியூப்கட்டில் எக்ஸெக் கமாண்ட் கூட இதுல வேலை செய்யாது. கரெக்ட் கேசி, நீங்க சொன்னது 100க்கு 100 சரி. இதுதான் நம்மள மறுபடியும் அந்த கார் அனாலஜிக்கு கூட்டிட்டு போகுது. இந்த பூட்டி வச்ச இன்ஜினுக்குள்ள நம்மளோட டெம்பரரி டூலை எப்படி கொண்டு போறது? அதுக்கு பதில் தான் எஃபெமெரல் கண்டெய்னர். எஃபிமெரல் கண்டெய்னருங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் கண்டெய்னர். அதோட ஒரே வேலை ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற ஒரு பாடுக்குள்ள தற்காலிகமா நுழைஞ்சு நாம பிரச்சனையை சரிபார்க்கவோ இல்ல ஆய்வு செய்யவோ உதவுறது மட்டும்தான். இது நம்ம அப்ளிகேஷனோட ஒரு பார்ட்டே கிடையாது. இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி 4 ஸ்டெப் தான். 1. டார்கெட். முதல்ல எந்த பாட்ல பிரச்சனையோ அதை டார்கெட் பண்றீங்க. 2. அட்டாச். அடுத்து உங்க டீபக்கிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு புது கண்டெய்னரை அதோட அட்டாச் பண்றீங்க. இங்க தான் ஒரு மேஜிக் நடக்குது. இந்த புது கண்டெய்னர் உங்க பழைய ஆப்போட ப்ராசஸை பார்க்க முடியும். 3. இன்ஸ்பெக்ட். இதை வச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு ஆய்வு செய்யலாம். 4. ஐடென்டிஃபை. கடைசியா பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேப்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். ரெகுலர் கண்டெய்னர்ஸ் ஆப்ஸ் உருவாக்க பயன்படுது. ஆனா எஃபெமெரல் கண்டெய்னரோட ஒரே வேலை இன்ஸ்பெக்ட் பண்றது மட்டும்தான். முக்கியமா நோட் பண்ணுங்க, எஃபெமெரல் கண்டெய்னர்களுக்கு போர்ட்ஸ் இருக்காது, ரிசோர்ஸ் ஒதுக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட்டும் ஆகாது. இதுங்க வெறும் தற்காலிக டூல்ஸ் தான், அப்ளிகேஷனோட பாகங்கள் இல்ல. வாவ், இது சூப்பரா இருக்கே. அப்ப நான் என்னோட டூல் பாக்ஸை அட்டாச் பண்ணி ரன் ஆகுற ப்ராசஸை பார்த்து ஃபைல்ஸை செக் பண்ணி ஏன் ஆப் கிராஷ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் என்னோட ஒரிஜினல் செக்யூர்டான இமேஜை எதுவுமே பண்ணாம. அந்த பிளாக் பாக்ஸ் இப்போ ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா கேசி, இது ஏன் ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்றோம்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. டீபக் பண்றதுக்காகவே செக்யூரிட்டி கம்மியா இருக்கிற ஒரு வெர்ஷனை நீங்க ரிலீஸ் பண்ண தேவையில்லை. இங்க மினிமல் செக்யூர்டான இமேஜை ப்ரொடக்ஷன்ல தைரியமா யூஸ் பண்ணலாம். இதனால ஒரு பிரச்சனை வரும்போது கூட உங்க சிஸ்டமோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கலாம். இது ஏதோ புதுசா டெஸ்டிங்ல இருக்கிற ஃபீச்சர்னு நினைக்காதீங்க.
இது Kubernetes வெர்ஷன் 125ல இருந்தே ஒரு ஸ்டேபிளான நம்பகமான ஃபீச்சரா இருக்கு. சோ இதை நீங்க தைரியமா ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்னும் சின்னதாகவும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மாறிட்டே போகும்போது அதை கண்காணிக்கிற நம்ம பழைய முறைகள் எல்லாம் வேலைக்கு ஆகாது. எஃப்எம்எரல் கண்டெய்னர்கள் இதுக்கு ஒரு நல்ல பதில். ஆனா அடுத்தது என்ன? இதை பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும்.